அவையிலும் உள்ள பிடிச்சி போடலாமல இந்த விஷயம். அதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா உங்களால? அன்பில் மகேஷ் பொய்யாமணின்னு போய் வச்சு வெறும் பொய்யாதான் வருஷம் ஆஸ்கர் அவார்டா அவருக்குதான். ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்கி ஜெயின் சர்ச் கோட்டையில வந்து தளபதி கொடி நாட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த விஷயம் எப்படி, எந்த அளவுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா எவிடன்ஸ் அத்தனையும் கிடைக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து தளபதி மேலே குற்றம் இல்லை, அதேமாரி இப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்க எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறாங்க. அதே தளபதியே அதை பேசுகிறாங்கல்ல, அப்போ அவங்களையும் உள்ள பிடிச்சி போடலாமல்ல. இந்த பிரச்சனை என்னன்னே இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்கு முன்னாடி நீங்கள் செந்தில் பாலாஜி பேசுகிறத, ஸ்டாலின் பற்றி பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா தளபதி யார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு உள்ள பிடிச்சி போடுறீங்க. அப்போது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் உள்ள பிடிச்சி போடலாமல்ல. இந்த விஷயம் ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் அரசியல் பொதுவாக பேசுகிற அப்படிங்கிற இதை அரசியல் படுத்தி பேசுனீங்க. அப்போ அரசியல் படுத்தி விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணி இதேமாரி கைது செய், குற்றவாளியை ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒட்டுறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா உங்களால? எடுக்க முடிஞ்சதா? இதே அன்பில் மகேஷ் பொய்யாமணின்னு போய் வச்சு வெறும் பொய்யாதான் பேசிட்டு இருக்காரு அவர். அன்பில் மகேஷ் பொய்யாத்தான் பேசுறாரு. அன்பில் எடுத்துட வேண்டியதா, பொய்யாமொழியாதான் பேசிட்டு இருக்காரு அவர் வந்து என்னமோ இந்த வருஷம் ஆஸ்கர் அவார்டே அவருக்கு தான் கொடுக்கணும். இனிமேல் யார் எத்தனை படம் நடிச்சிருந்தாலும் விருது அவங்களுக்கு கிடையாது. அன்பில் மகேஷ் அவருக்கு தான் இந்த ஆஸ்கர் விருதே இந்த வருஷம் 2025 அவார்டு வந்து அவருக்கு தான் கிடைக்கும். அப்படி அழுகிறாரு. அவர் அழுகிறாரா சிரிக்கிறாரான்னு தெரியும். அவர் வந்து இவளையே அன்னைக்கு கொத்தா இறந்தாங்களே, விஷசாராயம் குடிச்சு அத்தனை பேர் இறந்தாங்களே, இறந்து போனாங்களே, அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போகல? அன்பில் மகேஷ் சார், நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போகல? அன்னைக்கு இந்த அழுகாட்சி வரலையே, அன்னைக்கு அந்த மக்களை நீங்க சந்திக்கலையே, ஏன்? அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியலையே. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சன் பரிவாளர்கிட்ட வந்து பேச்சு கேட்டுதான் விஜய் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. திருமா அண்ணா அவர்களே, உங்க மேல மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இந்த சில மாத காலங்களாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்காக போராடிட்டு இருந்த நீங்க இப்ப நீங்க தான் சன் பரிவாளர்கிட்ட மாட்டி சிக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வெளியில வர்றத பாருங்க. சன் பரிவாளர்கிட்ட வந்து தளபதி மாட்டல, நீங்க தான் சன் பரிவாளர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜாதி ஒழிக்கிற, மதத்தை ஒழிக்கிற, அதை ஒழிக்கிற அப்படின்னீங்க. நீங்க அந்த கும்பல் இருந்து எப்படி ஜாதி ஒழிப்பீங்க, மதத்தை ஒழிப்பீங்க? ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆணவ படுகொலை எத்தனையோ நடந்திருக்குது. நீங்க அந்த கட்சியில தான் இருக்கிறீங்க. என்ன செய்ய முடிஞ்சது? உங்களால ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற முடியுதா? ஒரு இடத்துல கூட இருக்கிற உங்களுக்கே இந்த நிலைமைனா அப்பாவி மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கணும் நினைச்சு பாருங்க. நீங்க தளபதி வந்து சன் பரிவாளர் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க இதோட நிறுத்திக்கிங்க. ஏன்னா நீங்க வந்து சன் பரிவாளர்கிட்ட நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிறத மனசுல வச்சு நீங்க பேசுங்க, சரிங்களா? என்ன ஒரு நடிப்பு ஆக்டிங் பண்றீங்களா? உலகத்துக்கே தெரியும். பெண்கள் அந்த மீடியாவில் சொல்றாங்க, அது தன் குழந்தை இழந்தும் கூட தளபதி ஒரு நல்லவர், உத்தமர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. தான் குழந்தை அப்படி ஒரு தவறு இருந்ததுன்னா இந்நேரம் எத்தனை இது பேசியிருப்பாங்க தளபதிய. அத்தனை மக்களும் வந்து பாத்தீங்கன்னா யாரு தப்பு பண்ணனாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட பேரை கெடுக்கணும்னு நினைச்சிங்க, உங்களுக்கும் நீங்களே சூனி வச்சுக்கிட்டீங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டுறது இதெல்லாம் அடிச்சுருக்க. நீங்க எத்தனை பக்கம் எங்க போஸ்ட் அடிச்சு என்ன ஒட்டினாலுமே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொன்ற பணி தொடர்ந்துட்டே இருக்கு. நீங்க எங்க ஒட்டினாலுமே இந்த வேல்முருகன் வேட்டை தொடங்கிட்டே தான் இருக்கு. நீங்க எங்க ஒட்டுங்க அத்தனை பக்கமும் அது கிழிக்கப்படும். அதே மாதிரி இன்னும் சில நாட்களை உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும்.
இந்த ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுக்கி ஜெயின் சர்ச் கோட்டையில வந்து தளபதி கொடி நாட்டுறோம் நாங்க. டிஎம்கே பாய்ஸ், நீங்க அந்த கோட்டையில நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, 2026 உங்க டிசி கிழிக்கப்படும். ஏன்னா அங்க ஹெட் மாஸ்டரா வர்றது யாருன்னு தெரியல. நீங்க படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல்ல 2026 தளபதி தான் ஹெட் மாஸ்டர். இது யாராலும் மாற்ற முடியாது. இதில் மக்களின் தீர்ப்பு. வணக்கம். வாழ்க தமிழகம், வளர்க தமிழக வெற்றி கழகம்.